மனிதன் உறங்குகின்ற முறை 4. குப்பரப்படுத்தல். இம்முறையில் அதிகமாக மனிதனுக்கு நோய் ஏற்படும் என்றும், 2வது நிமிர்ந்து படுத்தல். இம்முறையில் அதிகமாக வாயினால் சுவாசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். மனிதன் மூக்கினால் சுவாசிப்பதே சிறந்த சுகாதாரமாகும் என்றும், 3வது இடதுபுறமாக ஒருங்கிணைத்து படுத்தல். மனிதனுக்கு 2 நுரையீரல்கள் உள்ளது. வலதுபுறமாக உள்ள நுரையீரல் கனமானதாகவும் இடதுபுறமாக உள்ள நுரையீரல் கனம் குறைவானதாக இருக்கும். இடதுபுறமாக படுக்கும் நேரத்தில் கனமான நுரையீரல் இதயத்திற்கு மேல் வந்து இதய துடிப்பை குறைக்கும் என்று மருத்துவத்துறையில் குறிப்பிட்டுள்ளார்கள். இம்மூன்று நிலைகளை விட 4வதாக உள்ள வலதுபுறமாக படுத்துறங்குதல் சிறந்த நடைமுறையாகும். சிம்பத்தட்டிக் நர்வஸ் ஆக்டிவிட்டி. இந்நரம்புதான் இதய துடிப்பை, இரத்த ஓட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடியது. வலதுபுறமாக படுக்கும் நேரத்தில் இந்நரம்பு சிறப்பாக செயல்படுகிறது என்று நவீன மருத்துவ ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலதுபுறமாக உறங்குங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள்.